வணக்கம். நாம் இன்னைக்கு செய்ய போகிறது இறால் தொக்கு. அதுக்கு ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் அதில் ஒரு வெங்காயத்தை எடுத்து நாம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நாம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் தேவையான அளவுக்கு, நான் கொஞ்சம் இறால் வச்சுருக்கேன், அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். நீங்கள் நிறைய வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முள்ளங்கி எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நாம் தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நாம் அரிஞ்சு வச்சுருக்கிற இந்த முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கோம் முள்ளங்கியும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா அந்த நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்துடும். இறாலும் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே வெந்துடும். அதனால் நம்ம முள்ளங்கியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நாம் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்க இறாலை எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் போட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சு இப்போலாம் கிளறலாம். இறாலெல்லாம் எடுத்து நம்ம போடலாம். சிம்மில் வச்சுட்டு இறாலை எடுத்து போட்டுக்கலாம். இறால்லாம் பார்த்தீங்கன்னா இறாலும் தண்ணி விடும், முள்ளங்கியும் தண்ணி விடும். நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கிக்கலாம். ஒரு வதக்கம் நல்லா மிக்ஸ் எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா இது மாதிரிக்கு தொக்கு ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.